ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி என்று உருவாகக்கூடிய சந்திரகிரகணத்திற்கு பிறகு விருச்சிகராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சாதாரண மக்கள் மாதிரி இருக்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும். இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நேசிப்பாங்க. அதே போல் இவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு இவங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறது உண்டு. பெரும்பாலும் இவங்களை கவர்ச்சியான நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள இதை வச்சு மட்டும் நம்ம எடை போடக்கூடாது. அது அநியாயம்தான். ஏன்னா யாருக்கெல்லாம் மர்மமான மனிதர்களை பிடிக்குமோ அவங்க எல்லாருமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க பார்க்குறதுக்கு விசித்திரமானவங்க தான். ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மனிதர் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க அப்பப்போ கொஞ்சம் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அவங்க அதை நல்லா சிந்தித்து ஆழமாக தீவிரத்தன்மையோடு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்வாங்க. அதோட இவங்களுடைய நேர்மையை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு விருச்சிக ராசி நேயர்களை நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்குது? ஏன்னா சந்திரகிரகணத்தின் மூலமாக இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்தியாவில் தெரியும் அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதமான கிரக சூழ்நிலைகளானது ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். அதே ஆர்வத்தோடு தான் விருச்சிக ராசிக்காரங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ராசினியர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியத்தோடும் துணிச்சலோடும் எதையுமே செயல்படுத்தக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்வையிடுறாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் வராரு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா சுறுசுறுப்போடு இருப்பீங்க. எப்போதுமே சுறுசுறுப்போடு நீங்கள் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கூட உங்களால் பொறுத்துக்க முடியாது. அந்த தாமதம் கூட உங்களுடைய மனசுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் எப்போதுமே எதை செய்கிறதா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யக்கூடியவங்க அப்படின்னு விருச்சிக ராசினியர்களை நம்ம சொல்லலாம். எதையுமே இவங்க அவ்வளோ சீக்கிரமாக குறுக்கு வழியில் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ எதையுமே அப்படி யோசிக்கக்கூடியவங்க தான். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய நேர்மை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி. அதாவது அவங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு பார்த்தா கூட இதை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய நேர்மைத்தன்மை தான். இந்த நேர்மைத்தன்மையை நம்ம எப்போதுமே இவங்கள்ட்ட சந்தேகப்படவும் முடியாது, சோதித்து பார்க்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடமை உணர்வு இருக்குது பார்த்திங்களா, அது அவங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மையை காட்டும். எத்தனை சோதனை வந்தாலுமே கூட அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகக்கூடிய ஆட்கள் விருச்சிக ராசினியர்கள் கிடையவே கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவு தான் சோதனைகள் வந்தாலுமே கூட அது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக மாற்றிடுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த நம்பிக்கை தான் அவங்களுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமே தோற்று போகிறது இல்லை இல்லையா? அதே போல் தான் விருச்சிக ராசிக்காரர்களும் அவங்க எதையும் நம்பிக்கையோடு செயல்பட்டாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு தோல்வி அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது அவங்களையும் தாண்டி ஒரு சோதனைகளானது அவங்களுக்கு இருக்கும். அந்த சோதனை காலங்களில் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியில் யோசிக்கிறது, குறுக்கு வழியில் முன்னேற்றம் அடையிறது, இந்த மாதிரி தவறான விஷயங்களை எப்போதும் இவங்க தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க.
அவங்களுக்கு அது வந்து பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல திட்டங்களானது இருக்கும். அந்த திட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் எடுத்துக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது. குருவாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தை பார்வையிடுறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பலத்தை தான் கொடுப்பாரு. அதனால் உங்களுடைய தேவைகள் எல்லாமே என்ன அப்படின்றத அறிஞ்சிட்டு அதற்கேற்ற வருமானத்தையும் வந்து கிடைக்க பெறுவீங்க. ஸோ இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இல்லை. அதே போல் அரசியலில் விருப்பம் அப்படின்றது கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்காது. ஆனாலுமே அவங்களுடைய நண்பர்களோ அல்லது தீவிரமான ரசிகர்களோ இவங்க மூலியமாக கூட இந்த ஒரு இடத்துக்கு அவங்க வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு பகை தான் வந்து உருவாகும். ஸோ யோசித்து செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விருதுகள், பாராட்டுக்கள், சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் வந்து கிடைக்குங்க. அதாவது எல்லாத்துக்குமே உங்களுடைய செயல் தான் வந்து காரணமாக இருக்க போகுது. இந்த டைமில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று வேற இருக்கிறாரு. ஸோ தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பலம் கிடைக்கும். அரசு சார்ந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதுவும் வந்து கிடைக்குங்க. லாபாதிபதியோட புதனுடைய இணைவு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி நேயர்களும் இந்த டைமை நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஏன்னா விளையாட்டுத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. வெளியூர் வெளிநாடுகளில் நீங்கள் போய் விளையாடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். இல்லை வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இந்த வேலை வந்து உள்ளூரில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய சோதனை காலங்களில் கூட ஒரு சிலருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தைரியமாக தான் இருப்பீங்க. துணிச்சலாக தான் நீங்கள் வந்து சொல்லணும். உங்களுக்கு இப்போ தான் வந்து துணிச்சலே வந்து அதிகமாக இருக்க போகுது. மொத்தமாக சொல்லணும்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது. நீங்கள் என்ன நினச்சி எதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இப்போ தானாகவே வந்து செயல்படும். அதாவது உங்களை அது வந்து செயல்பட வைக்கும். அந்த அளவுக்கு இப்போ நல்ல நிலைமைகள் இருக்குது. பொருளாதார நிலையெல்லாம் சூப்பராக இருக்குது. பொருளாதார நிலை ஒருவேளை குறைவாக இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்குரிய நல்ல நல்ல வழிகள்லாம் கிடைக்கும். ஸோ வாய்ப்புகளையும் வழிகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எதுவுமே வந்து எடுத்த உடனே உங்களுக்கு நடந்துற போகிறது கிடையாது. எல்லாருக்குமே அப்படி தான். அதுக்குரிய முயற்சிகள் இருக்கணும், கடினமான உழைப்பு இருக்கணும். எதுவுமே பண்ணாமல் எல்லாம் கிடைக்குமாங்க? கொஞ்சமாவது கஷ்டப்படணும். ஸோ அதற்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் விருச்சிக ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய டைமில் நீங்கள் எடுத்து வைக்கலாம். பல நாட்களாக இந்த ஒரு விஷயம் செயல்படணும் அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து செயல்படுத்துறதுக்குரிய ஒரு டைமிங் இருக்குது. ஸோ எந்த ஒரு வழியும் வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவன் எப்போதுமே டைரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கறது கிடையாது. அது பலருடைய ரூபங்களின் மூலமாக பல வழிகளின் வழியிலாக மட்டும்தான் வந்து இருக்கும். அதனால் நம்ம ஒரு வாய்ப்பை நழுக விடுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறைய பாதிப்புகளானது இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன சான்ஸ்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து இப்போ மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து அமையும். ஆனால் உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கும். அந்த விரிசல் எல்லாமே இப்போ வந்து மறைய போகுது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ரொம்ப பக்கமாக இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்து வைக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இருந்தாலுமே கூட சின்ன சின்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்கலாம். அந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வெளிவரணும், அந்த பாதிப்புகள் உங்களுக்கு பெருசாக வந்து தாக்கத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆன்மீக ரீதியாக நம்ம பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ எப்போதுமே அறிவியலுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ஆன்மீகத்துலேயும் வந்து வளர்ச்சிகள் இருக்குது. ஸோ ஒருவருடைய பிறப்பு ஜாதகம், அதாவது பிறந்த நேரம், இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவங்கள வந்து அடுத்தடுத்து வழி நடத்திட்டே போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. இருந்தாலுமே கூட எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரம், அதாவது 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ராகு காலம் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் நவகிரகத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு பைரவருக்கு 3 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க.
முடிஞ்சால் பிரசாதமாக புளிசாதம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானம் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது வர இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி சுபிட்சமானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.